ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிற ஆரோக்கியமான உணவுகளின் மூலமாக நிறைய நோய் நொடிகள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அந்த வகையில் தினைக்கும் வேர்க்கடலையை சாப்பிட்றது நீரிழிவு நோய், மூளை செயல்பாடு, இதய நோய், இது மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது. உடல் எடையை நிர்வகிக்க கூட உதவியாக இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வேர்க்கடலை அப்படிங்கிறது நிறைய அற்புத நன்மைகளை தருது அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு சின்ன வலிமையான பருப்பும் கூட. நம்மள பெரும்பாலானோர் ஸ்நாக்ஸுக்கு இந்த வேர்க்கடலையை எடுத்துக்கிறோம். இது சுவை தர்றதோட மட்டும் இல்லாமல் நிறைய ஆரோக்கிய நன்மைகளையும் தருது அப்படின்னு தெரியாமலேயே நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு இருந்திருப்போம் இவ்வளோ நாளாக. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், ஆக்சிஜனேற்றங்கள் தான் இதோட நன்மைகளுக்கு காரணமாக அமையுது. தினசரி வாழ்க்கையில் நிலக்கடலை எடுத்துக்கிறதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிலக்கடலையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய விட்டமின்கள், தாதுக்கள்லாம் நிறைய இருக்கு. குறிப்பா விட்டமின் இ சத்து இருக்கு. இது சரும ஆரோக்கியத்துக்கு நல்லது. நிலக்கடலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்குல்ல, இது ஆக்சிஜனேற்ற சேதத்திலேருந்து நம்மளை பாதுகாக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், பொட்டாசியம், இது மாதிரியான நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிலக்கடலையில் இருக்கு. சரி வாங்க, நிலக்கடலை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதயத்தான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் மோனோசாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள்லாம் இருக்கு. இது எல்லாமே நல்ல கொழுப்புகள் தான். இது தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்டிஎல் கொழுப்போட அளவை குறைக்க உதவுது. இதன் மூலமாக இதய நோய் அபாயத்தை குறைச்சிக்கலாம். உணவில் கொஞ்சோண்டு வேர்க்கடலையை சேர்க்கறது ஆரோக்கியமான இதயத்தை மேம்படுத்தும். மூளையோட திறனை அதிகரிக்க செய்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் மூளையோட ஆரோக்கியம், செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி3 ஊட்டச்சத்து இருக்குல்ல, இது அறிவாற்றல் செயல்பாட்டை பராமரிக்க கூட உதவியாக இருக்கும். வயது தொடர்பான அறிவாற்றல் இழப்பு அபாயத்தை குறைக்கிறதுக்கும் வேர்க்கடலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது ஆரோக்கியமான கொழுப்புகள் தான். இது மூளையோட வளர்ச்சி, செயல்பாட்டுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். மூளைக்கு தேவையான இயற்கை ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் ரொம்ப நாட்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு தினமும் வேர்க்கடலை கொடுக்கறதன் மூலமாக அவர்களோட மூளையோட செயல்திறன் அதிகரிக்கும். நீரிழிவு நோய்க்கு நிலக்கடலை எப்படி மருந்தாக பயன்படுதுன்னு பார்க்கலாமா? பொதுவா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வேர்க்கடலையை சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். இதை வழக்கமாக சாப்பிட்றது டைப் 2 நீரிழிவு நோயோட அபாயத்தை குறைக்க உதவுது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள், பயோ ஆக்டிவ் சேர்மங்கள், நார்ச்சத்துக்கள்லாம் இருக்கு. இது மேம்பட்ட இன்சுலின் உணர்திறன், இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நிலக்கடலையை சமச்சீர் உணவில் சேர்த்துக்கிறது இரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தாவர அடிப்படையிலான புரதத்தோட ஒரு சிறந்த மூலமாக வேர்க்கடலை இருக்கு. சைவ உணவு சாப்பிட்றவங்க புரதம் உட்கொள்றதை அதிகரிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது அத்தியாவசியமான மேக்ரோ நியூட்ரான்களை வழங்குது. அது மட்டும் இல்லாமல் உடலில் தசை வளர்ச்சியை பழுது பார்த்து உடல் பராமரிப்புக்கு புரதம் முக்கியமானதாக இருக்குது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கவங்களுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக அமையும். செரிமான ஆரோக்கியத்துக்கு வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வேர்க்கடலை இருக்குல்ல, இது நார்ச்சத்துக்களுக்கு ஒரு சிறந்த மூலமாக இருக்கு. ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பாதுகாக்குது. வழக்கமான நுகர்வு, வழக்கமான குடல் இயக்கத்தை கூட ஊக்குவிக்குது. நன்மை தரக்கூடிய குடல் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஆதரிக்கிறதோட மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ப்ரீபயாட்டிக் பண்புகள் இருக்குல்ல, இது குடல் மைக்ரோபயோட்டாவை வளர செய்கிறதுக்கும் ஆரோக்கியமான குடல் சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் வேர்க்கடலை இருக்குது. அன்றாட உணவுல வேர்க்கடலையை சேர்த்துக்கிறது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கு. ஆற்றலை அதிகரிக்க செய்கிறதுல வேர்க்கடலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் ஆரோக்கியமான கொழுப்புகள், நார்ச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. இது சிறந்த ஆற்றல் மூலமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர் இருக்குல்ல, இந்த கலவை என்ன பண்ணுனா நிலையான ஆற்றல் வெளியீட்டை தருது. உடல் சோர்வாக இருக்க நேரங்களில் வேர்க்கடலையை எடுத்துக்கிறது சரியான இயற்கையான ஆற்றலை ஊக்குவிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்.
இந்த வீடியோல தினமும் வேர்க்கடலை சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம தினைக்கும் வேர்க்கடலைய சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.